வசந்தம் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருள் நீக்கி அருள் பரப்பி மறுமை வாழ்வுக்கு வழியமைக்கும் பொறுமையின் மாதமாம் அருமை மிகுந்த ரமலான் மாதத்தில் வசந்தம் டிவி பெருமையோடு வழங்கும் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்தர்ப்பம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். புனித ரமலான் எம்மை வந்தடைந்து ரமலானின் இறுதி கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சவ்வால் மாத தலைப்பிறை எம்மை முன்னோக்கி காத்திருக்கிறது. இந்த தருணத்தில் நாம் இன்றைய தினம் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு தலைப்பிலே எமது கலந்துரையாடலை அமைத்திருக்கின்றோம். உண்மையில் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம் சமூகம் அதிகமாக அக்கறை செலுத்துகின்ற ஒரு விடயம்தான் இந்த தலைப்பிறை என்கின்ற ஒரு விடயம். இலங்கையிலும் தலைப்பிறை பார்க்கப்பட்டு கொழும்பு பெரிய பள்ளிவாசலினால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு இஸ்லாமிய மாதங்களும் ஆரம்பமாகின்றன. இன்று அந்த பிறை தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தான் எமது கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நாம் வடிவமைத்திருக்கின்றோம். இன்று கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா சரியா கவுன்சிலின் உப செயலாளரும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை குழு உறுப்பினரும் தெஹிவல மஹமூதியா அரபு கல்லூரியின் அதிபருமான அல் ஒஸ்தாத் அஜ்மீர் ஹசனி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அவர்களே, அதாவது நான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று ரமலான் மாதத்தில் தான் அதிகளவாக முஸ்லீம்கள் இந்த பிறை தொடர்பிலே அக்கறை கொள்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதே மாதிரி சவ்வால் மாத தலைப்பிறை, அதன் பிறகு ஹஜ், அதாவது புனித துல்ஹஜ் மாதத்திற்கான தலைப்பிறைக்கு இங்கே இருக்கின்ற எமது முஸ்லீம் சமூகம் அதிக அக்கறை காட்டுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. உண்மையில் இந்த பிறை என்று சொல்கின்ற பொழுது இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தையாக சர்ச்சையும் தொடர்ந்தே வருகிறது. அது தொடர்பில் நாங்கள் இன்றைய தினம் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். என்னுடைய முதலாவது கேள்வி ஷேக் அவர்களே, இந்த தலைப்பிறை பார்த்தல் தொடர்பாக அல் குர்ஆன் வழங்கியிருக்கின்ற வழிகாட்டல், அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். உண்மையில் பிறை விவகாரம் என்பது இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபடக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அதிலே வேற்றுமை கொள்கிறார்கள் என்றால் இது சம்பந்தமான பூரணமான ஒரு தெளிவின்மை தான் காரணம் என்பதை ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறை சம்பந்தமான கேள்விகள் அன்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கூறுகிறான், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே நாயகமே, உங்களிடம் பிறையை பற்றி கேட்கிறார்கள். குல், நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். ஹிய மவாகீது லின்னாஸ், மனிதர்கள் அவர்களுடைய காலங்களையும் நேரங்களையும் கணிப்பதற்காகவே அல்லாஹ் அதனை அமைத்து வைத்திருக்கிறான். அதற்கு ஒரு உதாரணமாக வல் ஹஜ், ஹஜ்ஜுடைய கடமை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறான். இந்த வகையில் இந்த ஆயத் இறங்குவதற்கான அடிப்படையான காரணமே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போல ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு சஹாபாக்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா கிரகங்களும் அதே போன்று கோள்களும் உதிக்கிறது மறைகிறது, ஆனால் பிறை மாத்திரம் இளம் பிறையாக உதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி கண்டு பூரண ஒரு பௌர்ணமியாக மாறி அதற்கு பிறகு தேய்பிறையாக மாறி அமாவாசையில் அது இல்லாமல் போய்விடுகிறது. இதற்கான அடிப்படையான காரணம் என்ன யா ரசூலல்லாஹ் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுதே அல்லாஹு தஆலா இதற்கு விடையாக இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே நாயகமே, பிறையின் யதார்த்தத்தை பற்றி இவர்கள் கேட்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பதிலும் அறிவுபூர்வமான ஒரு பதில் அங்கே வழங்கப்பட வேண்டும். குல் ஹிய மவாகீது லின்னாஸ், மக்கள் அவர்களுடைய காலங்களை நேரங்களை கணிப்பதற்காகவே அல்லாஹ் அவ்வாறு ஆக்கி வைத்திருக்கிறான். சூரிய குடும்பம் என்று வைத்துக் கொண்டால் சூரியனை சுற்றி வரக்கூடிய பூமி, சந்திரன் பூமியையும் சுற்றி சூரியனையும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய சந்திர உதயம் அதே போன்று சூரிய உதயம், இவ்விரண்டுடைய மறைவுகளையும் அல்லாஹ் நேரங்களையும் காலங்களையும் கணிப்பதற்காகவே அவனுடைய பிரமாண்டமான ஏற்பாடாக வைத்திருக்கிறான். எனவே இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் என்று நாம் பார்க்கும் பொழுது
சில வணக்க வழிபாடுகளை நேரங்களுடன் தொடர்பு பற்றதாக, உதாரணமாக தொழுகை போன்ற கடமைகள், இது சூரிய நேரங்களை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இன்னும் பல இபாதத்துகளை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா காலங்களை, மாதங்களை அடிப்படையாக வைத்து, நாட்களை அடிப்படையாக வைத்து, ரமதானுடைய இபாதத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய கடமைகளாக இருக்கலாம், இத்தா போன்ற அமல்களுடைய கடமைகளாக இருக்கலாம், அல்லது ஒருவர் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய காலப்பகுதிகளை கணிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். இது அனைத்தையும் அல்லாஹு தஆலா சந்திரனை அடிப்படையாக கொண்ட காலங்களை மையப்படுத்தியே வைத்திருக்கிறான். அந்த வகையில் அல் குர்ஆன் கூறுகிறது. இப்போ நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த ரமதானுடைய விவகாரத்திலும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் தெளிவாக கூறுகிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும், உங்களில் யார் பிறையை அறிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். எனவே பிறை உதித்தது, பிறை மறைக்கூடிய விடயங்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை உதயத்தை அடிப்படையாக வைத்து மாதத்தை ஆரம்பிக்கப்படுகிறது. கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான ஸலாஸீன். நீங்கள் பிறை பார்த்து நோன்பு நோட்க வேண்டும், பிறையை பார்த்தே நோன்பை விடவும் வேண்டும். எனவே மாதத்தின் ஆரம்பம் பிறையை பார்த்து ஆரம்பிக்க வேண்டும், பிறையை பார்த்தே மாதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பிறை தென்படாத பட்சத்தில் 30 பூரணப்படுத்த வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையான வழிமுறையாகும். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தல்ஹீஸுல் ஹபீர் என்ற கிதாபிலும், இமாம் ராஃபிஈ ரஹிமஹுல்லா ஃபத்ஹுல் அசீஸ் என்ற கிதாபிலும் தெளிவுபடுத்தும் பொழுது, மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்த அடிப்படையான 2 வழிமுறைகளே காணப்படுகிறது. ஒன்று, பிறையை பார்த்து மாதத்துக்குள் நுழைவோம், பிறை தென்படாத பட்சத்தில் 30 பூரணப்படுத்தியதற்கு பிறகு மாதத்துக்குள் நுழைவோம். இது அல்லாத வேறு முறைகளை இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரவில்லை. உதாரணமாக எங்களுடைய கணிப்பீடுகளை அடிப்படையாக வைத்து, வானியல் தரவுகளின் கணிப்பீடுகளை அடிப்படையாக வைத்து மாதத்தை ஆரம்பிப்பது, அதே போன்று நட்சத்திர கணக்குகளை வைத்து ஆரம்பிப்பதற்கு குர்ஆனிலோ சுன்னாவிலோ இடம் தரவில்லை என்பதை தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் ராஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஆமாம் ஷேக் அவர்களே, அதாவது இந்த பிறையை பார்க்கின்ற பொழுது வெற்று கண்ணால் பிறையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்களா? உண்மையில் இந்த தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாதா? இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, சவுதி அரேபியாவில் வெற்று கண்ணால் தான் பிறை பார்க்கப்படுகிறதா அல்லது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்களா? உண்மையில் தொழில்நுட்பம் இன்று நிச்சயமாக தொழில்நுட்பம் என்பது யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு விடயம். உலக வளர்ச்சிக்கு ஏற்ப, நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப எங்களுக்கும் இஸ்லாம் பல விடயங்களை இலகுவாக்கி தந்திருக்கிறது. அந்த வகையில் பிறை விடயத்திலும் உதாரணமாக இலங்கையில் எடுத்துக்கொண்டால், ஒரு பிறையை பார்ப்பதற்கு முன் அதற்கான முன் ஆயத்தங்கள் என்று பார்க்கும் பொழுது, இலங்கையில் அடிப்படையாக இந்த பிறை விவகாரத்தில் மக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு காதி சஃபையாக கொழும்பு பெரிய பள்ளி வாசல் அமைந்திருக்கிறது. இந்த கொழும்பு பெரிய பள்ளி வாசலை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலாவுடைய உதவியால் அதிலே அங்கம் வகிக்கக்கூடிய பிறைக்குழு உறுப்பினர்களில் மிகவும் இந்த பிறை விவகாரம் மார்க்க ரீதியான விவகாரத்துடன் தொழில்நுட்பங்களுடன் வானியல் சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் மிகவும் ஆழமான அறிவு கொண்டவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். இதற்கு அடிப்படையாக காரணமாக எங்களுடைய கணியத்துக்குரிய அப்துல் சமத் ஆலிம், இலங்கை கண்ட மிக பெரும் ஒரு மகான், இலங்கையில் இல்முல் ஃபலக், இந்த வானியல் சம்பந்தமான அறிவுகள், கிப்லா சம்பந்தமான அறிவுகளை போதித்த மிக பெரும் ஒரு மகான். அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் அங்கே பிரதானமான உறுப்பினர்களாக காணப்படுவது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிறையை நாம் பார்ப்பதற்கு முன், உதாரணமாக இந்த ஷவ்வாலுடைய பிறையை நாம் எடுத்துக்கொள்வோம். வரக்கூடிய இந்த ஷவ்வால், இதனை பற்றி வானியல் தரவுகள் என்ன சொல்கிறது, இதனை பார்ப்பதாக இருந்தால் எவ்வாறு பார்க்க வேண்டும், இது வெற்று கண்களுக்கு தென்படும் ஒரு பிறையா அல்லது தொலைநோக்கிக்கு தென்படும் ஒரு பிறையா, இதனை பற்றி உலக வானியல் துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன கூறியிருக்கிறார்கள், பூமிக்கும் இந்த சந்திரனுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது, அதே போன்று சூரியன் மறைந்ததற்கு பிறகு பிறையின் உயரம் எவ்வளவு இருக்கும், சூரியனில் இருந்து எவ்வளவு விலகி இருக்கும், இவ்வாறான பல தரவுகளையும் பயன்படுத்தி தான் அந்த பிறை தீர்மானத்துக்கு நாம்
பிறையை கண்டது சாட்சி, உண்மையில் பிறையை தானா கண்டார் என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த அவ்வளவு தரவுகளும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஷே அவர்களே, அது தொடர்பாக நாங்கள் இன்னும் விரிவாக நான் உங்களிடம் சில வினாக்களை முன்வைக்க இருக்கின்றேன். அதற்கு முன்னர் இலங்கையிலே இந்த பிறை பார்க்கின்ற முறை எவ்வாறு அமைந்திருக்கிறது? குறிப்பாக நான் நினைக்கின்றேன், பல நூற்றாண்டு காலமாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அந்த சேவையை மிகவும் சிறப்பாகவும் செவ்வனே செய்து வருகிறது. பாராளுமன்றத்திலும் கூட இந்த கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை பார்ப்பதற்கான ஒரு அனுமதி பெறப்பட்டிருப்பதாக கூட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதைவிடவும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கிறது. அந்த காலத்திலே பிறை தென்பட்டால் அந்த பீரங்கி வேட்டுகளை தீர்த்து மக்களுக்கு அறிவித்த ஒரு முறையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கொழும்பு பெரிய பள்ளிவாசலோடு இப்பொழுது வேறு வேறு ஜமியத்துல் உலமா போன்ற அமைப்புகளும் இணைந்திருக்கின்றனவா? இங்கே எப்படி அந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன? உண்மையில் பிறை பார்த்தல் என்ற அந்த விவகாரத்துடன் எமக்கு 3 ஃபர்துகள் அங்கே சம்பந்தப்படுகிறது. அதில் 1வது ஃபர்து தான் பிறை பார்ப்பது ஃபர்து கிஃபாயா. பிறை பார்ப்பது ஃபர்து கிஃபாயா. எனவே சகல முஸ்லிம்களும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்காக பிறை பார்க்க வேண்டும். 2வது ஃபர்து பிறை கண்டவர் கண்ட சாட்சியத்தை எடுத்து காதியிடம் எடுத்து வைப்பது, கூறுவது, இது 2வது ஃபர்து கிஃபாயா. 3வது பட்சம் ஒரு காதி அந்த பிறை விவகாரத்தை தீர்ப்பு செய்வதும் ஃபர்து கிஃபாயா. அந்த வகையில் இலங்கை முஸ்லிம்களுக்கும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலுக்கும் இடையிலான தொடர்பு, கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இலங்கையில் பல நூற்றாண்டுகளாக ஒரு காதி சபையாக செயற்பட்டு வருகிறது. எனவே மக்களிடம் இருந்து பெறக்கூடிய இந்த சாட்சிகளை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய தீர்ப்புகள் அமையப்பெறுகிறது. ஆனால் உண்மையில் காதி என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு ஹலீஃபாவால் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது ஹலீஃபாவுக்கு பகரமாக இருக்கக்கூடிய ஒருவரால் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹலீஃபாக்கள் இல்லாத பட்சத்தில் மக்களால் நியமிக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு சபை காதியாக அமைய பெற வேண்டும். அந்த வகையில் ஆங்கிலேயர்களுடைய காலம், அதற்கு பிறகு வந்த இதுவரை காலமும் இலங்கையில் செல்வாக்கு பெற்ற மக்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு காதி சபையாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் செயற்படுகிறது. இதற்கு அரபுல ஃபிக்ஹுல கூறுவார்கள், காதி தரூரா, நிர்பந்தத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் காதி சபை என்ற ஒரு வார்த்தை ஃபிக்ஹுடைய கிதாபுகள் அடையாளப்படுத்துகிறது. ஹலீஃபாவால் நியமிக்கப்படும் ஒரு காதியை விடவும் மக்களால் நியமிக்கப்பட்ட இந்த காதியின் பொறுப்புகள் மிகவும் பொறுப்பு வாய்ந்த தீர்ப்புகளாகும். எனவே அவர் ஒரு தீர்ப்பை கூறிவிட்டால் அந்த தீர்ப்புக்கான ஆதாரத்தையும் எடுத்து யாராவது கேட்டால் கூறும் பொறுப்பு இவருக்கு நிச்சயமாக இருக்கிறது. அந்த வகையில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் தனது தீர்ப்புகளில் தவறு இழைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, உண்மையில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலுடைய பிறைக்குழு உறுப்பினர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்ற உறுப்பினர்களை தன்வசம் வைத்திருப்பதை போன்றே இந்த பிறை விவகாரத்திலும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா, அதே போன்று முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம், அதே போன்று மேமன் சங்கம், இது போன்ற பல அமைப்புகளையும் ஒன்று இணைத்து கொண்டே அந்த தீர்மானத்தை மேற்கொள்கிறது. ஏனெனில் அப்பொழுது சகலர்களுடைய ஆலோசனையும் பேரில் அவ்வளவு பேரும் அந்த சபையில் சமூகமளிக்கக்கூடிய அனைவரும் அங்கே என்ன நடக்கிறது, எவ்வாறு தீர்ப்புகள் எடுக்கிறார்கள், தீர்ப்புகளில் ஏதாவது தவறு இழைக்கும் பட்சத்தில் கூட அவர்களால் சுட்டி காட்டுவதற்கான வாய்ப்புகள் அங்கே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதைவிடவும் முக்கியமான ஒரு விடயம்தான் கொழும்பு பெரிய பள்ளி வாசல் என்பது பிறை தீர்மானிப்பதற்காக கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் ஒரு அறை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து தீர்மானிக்கிறது என்பது மாத்திரமல்ல. பிறைக்காக கொழும்பு பெரிய பள்ளி வாசல் பாரிய அளவில் வருடம் தோறும் வருடாந்தம் அது பாரிய முயற்சிகள் செய்கிறது. இலங்கையில் எந்த பகுதிகளில் இலகுவாக பிறை தென்படுமோ அதற்கான ஸ்தலங்களை அடையாளப்படுத்தி அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய பல உலமாக்களை கிளைகளாக உருவாக்கி நாடளாவிய ரீதியில் பல கொழும்பு பெரிய பள்ளிவாசல்களுடைய கிளைகளும் பிறை பார்க்கக்கூடிய அந்த ஸ்தலங்களுக்கு செல்வார்கள். இவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை, பிறை சம்பந்தமான பயிற்சிகளை ஒவ்வொரு வருடமும் பெரிய பள்ளி வாசலுக்கு அவர்களை வரவழைத்து அவர்களுக்குரிய முழு செலவீனங்களை கொழும்பு பெரிய பள்ளி வாசல் வழங்கி அதற்கான முழுமையான வழிகாட்டல், ஒரு பிறை எவ்வாறு பார்க்க வேண்டும், அது சம்பந்தமான சாட்சியங்கள் எவ்வாறு வழங்க வேண்டும், இப்பிறைகளுக்கும் ஏனைய கோள்களுக்கும் இடையில் வித்தியாசங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும், இது சம்பந்தமான முழுமையான பயிற்சி கொடுக்கப்பட்ட கிளை சார்ந்த உலமாக்கள், புத்திஜீவிகள், அதே போன்று பலர்களும் நாடளாவிய ரீதியில் கொழும்பு பெரிய பள்ளி வாசலுக்கு ஒத்துழைப்பாகவும் ஜமியத்துல் உலமாவுடைய உறுப்பினர்கள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் உறுப்பினர்கள் சேர்ந்து பெரிய ஒரு உதவியை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் காதி சபையாக இருக்கக்கூடிய கொழும்பு பெரிய பள்ளி வாசல் பிறையை
அறிவிக்கும் பொழுது தீர்மானத்தில் தவறு விளைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இது போன்ற பிரமாண்டமான ஒரு முயற்சியை முன்னெடுக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் இப்பொழுது அந்த கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலே நீங்கள் சொன்ன மாதிரி ஷேக் அவர்களே பிறை பார்க்கும் மனம் நடைபெறுகின்ற பொழுது பல தரப்பினரும் பிரதிநிதிகளாக வருகின்றார்கள். ஜாவியாக்கள், தைக்காக்கள், அதே போன்று மேமன் சங்கம் போன்ற பல கொழும்பில் இருக்கின்ற பலரும் வருகின்றார்கள். ஆனால் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, இதற்கு முன்னர் இந்த பெரிய பள்ளிவாசலிலே பிறை தீர்மானிக்கின்ற பொழுது வெளிப்படையாக எல்லோரும் இருக்க அங்கே தான் பேசி பிறை தீர்மானிக்கப்பட்டதாகவும், இப்பொழுது தனி அறையிலே ஒரு சிலர் மாத்திரம் இருந்து இந்த பிறை தீர்மானத்தை எடுப்பதாகவும் சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். ஏன் வெளிப்படைத்தன்மையை பின்பற்றலாம் தான், எதற்காக ஒரு தனி அறை? உண்மையில் இது சம்பந்தமான தெளிவு எங்களிடம் நிச்சயமாக ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். காரணம், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் என்பது பிறையை தீர்மானிக்கும் ஒரு காதி சபையாக இருக்கிறது. அங்கே முன்வைக்கப்படக்கூடிய சகல சாட்சிகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பது மார்க்க ரீதியாக கடமை கிடையாது. ஒருவர் சாட்சியத்தை முன்வைக்கும் பொழுது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிறை விவகாரம் இது சாதாரண ஒரு செய்தி அல்ல. ஒருவர் பிறை கண்ட செய்தியை கொழும்பு பெரிய பள்ளிவாசலுக்கு அறிவிக்கிறார், இது சாதாரண ஒரு செய்தியாக பார்க்கப்பட வேண்டும் என்பது அல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபஇன் ஷஹித ஷாஹிதான், 2 சாட்சிகள் சாட்சியம் அளித்தால், அந்த இடத்தில் பயன்படுத்திய வாசகம்தான் சாட்சி என்பது. எனவே இது சாட்சியமாகத்தான் பார்க்க வேண்டும். சாட்சி என்று வந்துவிட்டால் ஒரு சாட்சியில் காணப்படக்கூடிய நிபந்தனைகள், அந்த சாட்சியம் உண்மையிலே நம்பிக்கையான ஏற்றுக்கொள்ள முடியுமான சாட்சியா என்பதை தீர விசாரிக்கும் பொறுப்பு காதி சபைக்கு இருக்கிறது. எனவே சில கட்டங்களில் இலங்கை வரலாற்றில் பல கட்டங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதிலே பிறை கண்ட சாட்சிகளாக கூறப்படக்கூடிய சிலர்கள் அவர்கள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாதவர்களாக இருப்பார்கள். நாம் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர் எம்முடைய உறுப்பினர்கள் அல்லது நம்பிக்கையான உலமாக்கள் நிர்வாகிகளிடம் விசாரிக்கும் பொழுது அவர் தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. எனவே இலங்கை மக்களின் ஒரு கடமையை ஆரம்பிப்பதற்காக தொழாத ஒரு மனிதனின் சாட்சியத்தை வைத்து மாதத்தை ஆரம்பிக்கும் அதிகாரத்தை குர்ஆனோ சுன்னாவோ இந்த காதி சபைக்கு தரவில்லை. சில வேளைகளில் அவர் மூலமாக கோல் எடுத்திருப்பார். சில நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியால் இதற்கு முன் ஒரு 20 அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால் பல பொய் சாட்சிகள் வரக்கூடிய ஒரு கவலையான நிலை இருந்தது. ஆனால் தற்பொழுது உள்ள இந்த ஏற்பாட்டுக்கு பிறகு பொய் சாட்சிகள் நிறையவே தவிர்க்கப்பட்டிருக்கிறது. காரணம், இலங்கையில் எந்த இடத்தில் பிறை பார்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் எல்லாம் எங்களுடைய அங்கத்துவர்கள், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய அங்கத்துவர்கள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள், திணைக்களத்தின் அங்கத்துவர்கள் சகலரும் அந்த நேரத்தில் சமூகம் அளிக்கிறார்கள் என்பதற்காக பொய் சாட்சியம் வழங்கும் சாத்தியக்கூறு மிகவும் குறைவு. கடந்த 2 வருடங்களுக்கு முன் ஒரு ஊரில், அந்த ஊரை நான் குறிப்பிடவில்லை, ஒரு 3 வாலிபர்கள் இணைந்து அவர்களுக்கு பெருநாள் எடுக்க வேண்டும். அவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நாம் பிறை கண்டதாகவும் அதற்கு சாஹிதாக இன்னும் ஒரு நண்பரையும் அந்த இடத்தில் கூறுகிறார். உடனே அவருக்கு பக்கத்தில் இருந்த 30க்கும் அதிகமான உலமாக்கள் இவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இருக்கும் இதே பகுதியில் 3 வாலிபர்கள், உடனே அவர்கள் மூலமாக அறிந்து பார்க்கும் பொழுது அதிலே சாட்சியம் சொன்ன வாலிபர் தொழுகைக்கு சம்பந்தமில்லாத ஒரு வாலிபர். அவருடைய ஒரு ஆசை, நாளை நாள் பெருநாள் எடுத்து காட்ட வேண்டும், அதற்கு 2 சாஹிதுகள் தேவையாக இருந்தால் எடுக்க முடியும். இவ்வாறான தவறான சாட்சிகள் வரும் பொழுது அதனை தீர விசாரிப்பதற்காகவே இந்த ரகசியமான அறை பேணப்படுகிறது. இல்லாவிட்டால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், பிறை கண்டதாக சாட்சி வந்துவிட்டது, கொழும்பு பெரிய பள்ளிவாசல் ஏற்றுக்கொள்ளவில்லையாம், எனவே இன்றைக்கு உண்மையிலே நாளை பெருநாள் தானாம், இவர்களுக்கு பிறை கண்டவர்களுடைய சாட்சியத்தின் நம்பகம் தெரியாது, சாட்சி சொன்னவருடைய அவருடைய தகமை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமாறு கூறியிருக்கிறதா இல்லையா. அதே போன்று பெண்களின் சாட்சியங்களும் சில வேளைகளில் வரும். அல்லாஹ் தஆலாவுடைய ஹுகூகுல்லாஹ் விடயத்தில் பெண்களின் சாட்சியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. இது போன்ற காரணங்கள், மக்கள் தவறாக இதனை பார்வையிடக்கூடியவர்கள் நினைப்பார்கள் சாட்சி பிறை கண்டிருக்கிறது, சில வேளை இவர்களுடைய ஏதாவது தேவைக்காக வேண்டி பிறையை மறுத்திருப்பார்கள். இது போன்ற தவறான சிந்தனைகள் பரவாமல் இருப்பதற்கு அறிவுபூர்வமாகவே தீர்மானத்தை அனைவர்களும், ஏன்னா இந்த இடத்தில் பங்குதாரிகளாக கொள்ளக்கூடியவர்கள் முழு நாட்டின் பிரதிநிதிகள்,
எனவே யாராலும் மறுக்க முடியாது. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய உதவியால் சுமாராக பல வருடங்களாக சர்ச்சைகளின்றி தெளிவான ஒரு பாதையில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஷேக் அவர்களே, சில வேளைகளில் இந்த பிறை அறிவித்ததற்கு பிறகு வானத்தை பார்க்கின்ற மக்கள் சொல்வார்கள் இது இரண்டாவது பிறை, இவ்வளவு பெருசாகி, சில வேளை மூன்றாவது பிறையாக இருக்கலாம். பெரிய பள்ளிவாசலும் சரி ஜமியத்துல் உலமாவும் சரி பிறை விடயத்தில் ஏதோ ஒரு குளறுபடியை செய்து விட்டார்கள். அவர்கள் அந்த கேலண்டரில் இருக்கிற அதே நாளுக்கு தான் இந்த பெருநாள் எடுக்கிறாங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் பகிரங்கமாக முன்வைக்கப்படுகிறது. இதற்கு பதில் தருவதற்கு சிறந்த சந்தர்ப்பம் இது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரிகுல் கபீர் என்ற கிதாபில் ஒரு ஹதீஸை பதிவிடுகிறார்கள். கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று பிறையை பார்த்து இது இரண்டாம் பிறை மூன்றாம் பிறை என்று கூறுவது கியாமத்து நாளுடைய அடையாளம் என்பதாக ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இதே போன்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. பிறையை பார்த்து பிறை பெரிதாக இருந்ததை பார்த்த சஹாபாக்கள் அமீருல் முஃமினீன் அவர்களிடத்தில் பிறையை பார்த்தோம், நிச்சயமாக இது இப்னு லைலத்தைன், இது இரண்டாவது நாளுடைய பிறையாக இருக்க வேண்டும் அல்லது மூன்றாவது நாளுடைய பிறையாக இருக்க வேண்டும் என்று கூற உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அழகான ஒரு வாசகம், கத் அமத்தஹுல்லாஹு, அல்லாஹு தஆலா அதனை நீங்கள் நன்கு காணும் விதத்திலே உங்களுக்கு நெருக்கி கொடுத்திருக்கிறான். இதனால் இன்று பெரிதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுது முதலாக பிறையை பார்த்தீர்களோ அதுதான் உங்களுடைய முதல் பிறை. இதற்கான அன்று இவ்வாறான பதில் இருந்தாலும் இன்றைய இந்த யுகத்தில் இவ்வாறான கேள்விகள் கேட்பது என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் நவீன இந்த யுகத்தில் சூரிய சந்திரனுடைய சுழற்சியை தெரிந்தவர்கள் சில வேளைகளில் சந்திரன் பூமிக்கு சமீபமாக நெருக்கம் கொடுக்கும். அந்த நேரத்தில் மிகவும் பெரிய ஒரு பிறையாக காட்சியளிக்கும். இன்னும் சில நேரங்களில் அமாவாசையில் இருந்து பல மணித்தியாலங்கள் வளர்ச்சிக்கு பிறகு பிறை பார்க்கக்கூடிய நேரம் வரும். எனவே சாதாரணமாக 20 மணித்தியாலங்கள் அல்லது 30 மணித்தியாலங்களை கடந்த ஒரு பிறை என்பது பெரிய பிறை தான் அது. எனவே இது சம்பந்தமான தரவுகள் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருந்து அவர்கள் விடுபெறுவதற்கான காரணங்கள் இருக்கலாம். ஷேக் அவர்களே, இந்த இலங்கையிலே பிறையை தீர்மானிக்கின்ற பொழுது நம்பத்தகுந்த ஒரு முஸ்லீம் வானியலாளரினுடைய கருத்தும் பெறப்படுகிறது. அவர் இன்றைய தினம் தெளிவாக பிறை தென்படும் என்று சொன்னால் அங்கே அதாவது சாட்சிகள் வாக்களிக்கின்ற பொழுது சொல்கின்ற பொழுது பெருநாளோ நோம்போ அந்த பிறை தலைப்பிறை என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நம்பத்தகுந்த முஸ்லீம் வானிலை அறிஞர் இன்று பிறையை வெற்றுக்கண்ணால் பார்ப்பதற்கு எந்த சந்தர்ப்பமில்லை என்று அவர் வழங்கியிருந்தால், ஒரு தகவலை வழங்கியிருந்தால், சாட்சிகள் பிறை கண்டதாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்கின்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறதா? உண்மையில் இந்த விடயத்தில் வானியல் அறிஞர்களின் தரவுகள் என்பது மாதத்தை ஆரம்பிப்பதற்காக வேண்டி நாம் பெறுவதில்லை. உதாரணமாக தெளிவாக இன்றைக்கு விளங்கும், இலங்கையில் கடந்து வந்து இந்த 4 மாதம் சென்ற கடைசி மாதம் 28வது நாளுடன் நிறைவு பெற்றது. வழமையாக 29இல் நிறைவு பெற வேண்டியது 28ஆம் அன்று பிறை தென்பட்டது. இதற்கான காரணம் அதற்கு முன் உள்ள தொடர்ச்சியான 4 மாதங்களும் 30ஆக பூர்ணப்படுத்த வேண்டிய நிர்பந்தமான நிலை. வானியல் தரவுகள் தெளிவாக சொல்லும், இன்று உங்களுக்கு இலகுவாக பிறை பார்க்கலாம் என்று கூறினாலும், பிறை வானத்தில் இருக்கிறது என்று கூறினாலும் மார்க்கம் எங்களுக்கு இடம் தரவில்லை. நீங்கள் பிறை பார்க்க வேண்டும், உங்களுடைய கண்களுக்கு விளங்காத விதத்தில் மேகம் மறைத்து கொண்டால் 30ஆக பூர்ணம் படுத்த வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டலை தவிர வானியல் தரவுகளை வைத்து இன்று பிறை இருக்கிறது பார்க்க முடியும், எனவே மழை மேகத்தினால் அது தென்படவில்லை என்று மாதத்தை நாம் ஆரம்பிப்பது கிடையாது. ஆனால் வானியல் தரவுகளை எப்பொழுது நாம் பெறுகிறோம் என்றால், பிறை கண்ட ஒருவர் சாட்சியம் சொல்லும் பொழுது அவர் கண்டது பிறைதானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு வானியல் தரவுகள் நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதில் அடிப்படையான ஒரு விடயம், பிறை என்பது வெற்றுக்கண்களால் பார்க்க வேண்டும். வெற்றுக்கண்களுக்கு தென்படும் பிறையின் வளர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டும்? சில கட்டங்களில் சூரியன் மறைவதற்கு முன் பிறை மறைந்துவிடும், சூரியன் மறைந்து சில வினாடிகளில் பிறை மறைந்துவிடும். ஒரு பொழுதும் அறிவு ஏற்றுக்கொள்ளாது இது போன்ற பிறை என்பது வெற்று கண்களுக்கு தென்படும் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இவ்வாறான கட்டத்தில் பிறை கண்டார் என்று தீர்ப்பு செய்வது நவீன அறிவியலுக்கும் முரணான ஒரு தீர்ப்பாகவே அமைந்துவிடும். இதற்கு மாற்றமாக இன்று நாம் வாழக்கூடிய இந்த யுகம் என்பது அதனுடைய வானம் பெரிதளவு மாசடைந்திருக்கிறது. காரணம், பல சேட்டலைட்டுகள் பறந்து கொண்டிருக்கிறது, விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது, பல ஒளிக்கதிர்கள் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த கட்டங்களில்
பிறையை போன்றுள்ள ஒளியை கண்டு கூட பிறை என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்மையில் சில மாதங்களுக்கு முன் எங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு தான் முக்கியமான ஒரு ஊரை நான் குறிப்பிடவில்லை. ஒரு நபர், முக்கியமான ஒரு ஆலிம், ஒரு பள்ளி வாசலுடைய நிர்வாக தலைவர் கோல் எடுத்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நான் பிறையை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அவர் கூறக்கூடிய அந்த நேரம் பிறை மறைந்து விட்டது. அதுவும் அவர் வசிக்கக்கூடிய ஊரிலிருந்து அந்த பிறை தென்படாது. அந்த பிறை அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து இருக்கவில்லை. எனவே அவர் கண்டது பிறை அல்ல. அவரிடம் கேட்டோம், இப்பொழுது பார்க்கிறீர்களா? இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களிடம் தொலைபேசி இருக்கிறதா? அதற்கு பிறகு என்னிடம் இருக்கிறது. அவர் உடனே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பினூடாக அனுப்புமாறு கூறினதுக்கு பிறகு நாம் அந்த ஃபோட்டோவை பார்த்தால் அது உண்மையிலே வெள்ளி கிரகத்தை பார்த்து ஒரு சமூகத்தில் பெரிய ஒரு மனிதர் பிறை என்று நினைத்து அவர் சாட்சியம் சொல்கிறார். நவீன இந்த வசதிகள் இல்லாத கட்டத்தில் நாம் அது பிறை என்று தான் தீர்மானிக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். உண்மையில் கண்டது பிறைதானா என்பதை அடையாளப்படுத்தும் பொறுப்பு காதி சபைக்கு இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பங்களில் தான் வானியல் தரவுகளை எடுத்து இவர் கண்டது பிறைதானா என்பதை ஊர்ஜிதம் படுத்தியதற்கு பிறகே மக்களுக்கு சரியான தகவலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வானியல் தரவுகள் பெறப்படுகிறது. ஷேக் அவர்களே, அதாவது இந்த பிறை விடயத்திலே மாற்று கருத்துக்களை முன்வைக்கின்ற அல்லது நடுநிலை போக்கு என்று சொல்லுகின்றவர்கள் முன்வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுத்தான் இந்த முஸ்லிம் வானிலை அறிஞருடைய தகவலையே வெறுமனாய் அடிப்படையாக வைத்து இவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். உண்மையில் வானிலையை பொறுத்த வரைக்கும் சில வேளைகளில் சொல்வார்கள், நாளைய தினம் அதாவது நாட்டிலே பலத்த மழையுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று சொல்வார்கள். ஆனால் வெயில் சுட்டரிக்கும். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் சொல்வார்கள், நாளை கடுமையான வெயில் அடிக்கும் என்று சொல்வார்கள், ஆனால் கடும் மழை பெய்யும். இந்த வானிலை தகவல்கள் என்றுமே ஒரு நிகழ்தகவாக தான் இருக்கிறது. அதை உறுதியாக சொல்ல முடியாது, ஒரு எதிர்ப்பு குரலை கூற முடியாது. இது இப்படி இருக்க இந்த தகவல்களை உறுதிப்படுத்த முடியாத ஒரு விடயம் அவர்களுக்கே இருக்கு. அவர்கள் சொல்வதே பிழையாகின்ற பொழுது அவர்களுடைய கருத்துக்களை எப்படி நீங்கள் நம்பி எடுத்து பிறை கண்ட ஒருவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அது உண்மையிலேயே மார்க் அடிப்படையில் ஒரு பாவ செயலே ஷேக் அவர்களே. உண்மையில் நீங்கள் கூறும் இந்த விடயம் ரெண்டாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும். காலநிலை என்பது வேறு, வானியல் என்பது வேறு. காலநிலை என்பது வானத்துக்கு கீழால் உள்ள பூமியுடன் தொடர்புபட்ட விடயங்கள், மழை பொழிவது, காற்றடிப்பது, அதே போன்று வெப்பநிலைகள், இதனை அறிவிக்கும் அமைப்பு என்பது அவர்கள் வானத்துக்கு கீழால் உள்ள விடயங்களுடன் தான் அவர்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். வானியல் தரவுகள் என்பது அதற்கும் அப்பால். எனவே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் தெளிவாக கூறுகிறான், லஷம்சு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வல லைலு சாபிகுன் நஹார். ஒரு பொழுதும் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுடைய ஓடு பாதைகளில் இருந்து ஒன்றை முந்தி கடந்து செல்லாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்றான், இது நீங்கள் நேரத்தை கணிப்பதற்காக வேண்டி எவ்வித மாற்றங்களும் இன்றி அல்லாஹ் தஆலா அதனை ஓட செய்து இருக்கிறான். அவ்வாறு நாம் நினைப்பதை போன்று அதிலே மாற்றங்கள் ஏற்பட்டால் உரிய நேரத்தில் எங்களுடைய நேரங்கள் காலங்களை கணிப்பது சிரமமாக மாறிவிடும். எனவேதான் வானியல் தரவுகள் என்பது பெரும்பாலும் இன்றைக்கு இப்பையிலிருந்து கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 70 ஆண்டுகளுக்குரிய சூரிய கிரகணங்கள் எப்பொழுது வரும், சந்திர கிரகணங்கள் எப்பொழுது வரும், அனைத்தும் மிகவும் துல்லியமாகவே கணிப்பீடு செய்து முடித்து விட்டார்கள். எனவே வானியல் தரவுகள் என்பது பெரும்பாலான பகுதிகள் அதிலே உறுதியான நம்பகமான பகுதிகளாகத்தான் காணப்படுகிறது. எனவே தான் காலநிலையுடன் இதனை ஒப்பிடாமல் நாம் வானியல் தரவுகள் இது மிகவும் ஆழமான ஒரு கலை, ஒரு துறையை சேர்ந்தது. அது நம்பிக்கையுடன் இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இலங்கை உலக வரலாற்றில் மிக பெரும் ஒரு ஃபிகுடைய அறிஞராக இருக்கும் கட்டத்தில் அவர் ஒரு வானியல் அறிஞராகவும் இருக்கிறார். அவர் அடிப்படையாக வைத்து அவருடைய காலத்தில் முன்மொழிந்த சாட்சிகள், இதனை அடிப்படையாக வைத்து அவர் யோசிக்கிறார். சாட்சி முன்வைக்கப்படுகிறது, ஆனால் நிச்சயமாக அன்று பிறை தென்படுவதற்கு எவ்வித சாத்தியங்களும் இல்லை என்பது வானியல் தரவுகள் கூறுகிறது. இப்பொழுதுதான் அவர் அதற்கான ஒரு சட்டத்தை தொகுக்கிறார். அதற்கான ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்தி வானியல் தரவுகள் சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்கு பெற வேண்டுமே தவிர மாதங்களை ஆரம்பிப்பதற்கு அல்ல. கண்ட சாட்சி சொல்லக்கூடியவர் பிறைதானா கண்டார் என்பதை அறியும் கடப்பாடு நிச்சயமாக காதி சபைக்கு இருக்கிறது. எனவே இரண்டையும் பிரித்து தான் நாம் அவதானிக்க வேண்டும். பிறையை உறுதி செய்வதற்கு இந்த வானிலை தகவல்களை உசாத்துணையாக பெற இயலுமாக இருந்தால்
ஏன் பிறையை கணிப்பிட்டு அதை பின்பற்றுவதற்கு இந்த வானிலை தரவுகளை பெற முடியாது? அதில் என்ன இரண்டுக்கு முரண்படுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை ரசிகர்கள் சந்தேகிக்கலாம். என்றால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள் வானியல் தரவுகளை அடிப்படையாக கொண்டு கணிப்பீட்டிலே பிறையை பின்பற்ற முடியாது என்று சொல்லி. ஆனால் அதே வானிலை தரவுகளை அடிப்படையாக வைத்துத்தான் கொழும்பு பெரிய பள்ளிவாசலும் இந்த பிறை விடயத்திலே சாட்சிகளை தீர்மானிக்கிறது. உண்மையில் சாட்சி என்பது வேறு, மாத ஆரம்பம் என்பது வேறு. மாதத்தை எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும் என்பது கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமு லிருயதிஹி, நீங்கள் கண்டு பிறையை கண்டு மாதத்தை துவங்க வேண்டும். அதே போன்று வஃப்திரு லிருயதிஹி, பிறை பார்த்து தான் மாதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இது கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த அழகான ஒரு வழிமுறை. இதற்கு அப்பால் எங்களுக்கு இந்த ஹதீஸை கடந்து வானியல் தரவுகளுக்கு செல்வதற்கு மார்க்கம் இடமளிக்கவில்லை. எனவே அந்த இடத்தில் மாதத்தை மார்க்கம் எவ்வாறு ஆரம்பிக்க சொல்கிறதோ அந்த இடத்தில் அவ்வாறே நாம் நடந்து கொள்கிறோம். சாட்சி என்று வரும் பொழுது உதாரணமாக அது சாதாரண நடைமுறையில் இருக்கிறது. ஒரு சாட்சி, ஒரு நீதிபதி ஒரு சாட்சி சம்பந்தமான பல தரவுகளை அவரால் பெற முடியும். அதே போன்று ஒரு வைத்தியர் அவருக்கு தேவையான ஒரு மருத்துவத்தை செய்வதற்கு எத்தனையோ டெஸ்டிங் எடுக்கிறார். இதே போன்று ஒரு சாட்சி, ஒரு காதி தீர்மானம் என்பது இலகுவான ஒரு விடயம் அல்ல. இலங்கை பொறுத்தவரையில் 20 லட்சம் முஸ்லீம்களின் ஒரு மார்க்க கடமையை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பான ஒரு இடம். இது போன்ற விடயங்களில் வானியல் தரவுகளை எடுத்து சாட்சியை உறுதிப்படுத்துவது என்பது எந்த வகையிலும் மார்க்கத்துக்கு முரண்படாது என்பதுதான் தெளிவு. ஆம் ஷேக் அவர்களே, குறிப்பாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற சந்தேகங்களை கேள்வியாக முன்வைக்கின்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இலங்கை முஸ்லீம்களை இரண்டாக பிளவுபடுத்துகின்ற ஒரு விடயம் தொடர்பிலே நான் அடுத்து கேள்வி கேட்கப் போகின்றேன். உண்மையில் இந்த சர்வதேச பிறை, இலங்கையிலே சர்வதேச பிறையை பின்பற்றி பெருநாளை கொண்டாடுகின்றவர்கள், நோன்பை நோக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உள்நாட்டு பிறையை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஜமியத்துல் உலமா சபையும் அதற்கு தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. சர்வதேச பிறை சரியா பிழையா? உண்மையிலே அது தொடர்பான ஒரு விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும். சர்வதேச பிறை என்பது உண்மையில் ஆதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அடிப்படை அற்ற ஒரு விடயம். முதலில் ஆதாரம் என்று பார்க்கும் பொழுது சர்வதேச பிறைக்கு அடிப்படையான எந்த ஒரு ஆதாரமும் குர்ஆனிலோ சுன்னாவிலோ கிடையாது. இதற்கு மாற்றமாக தெளிவாக ஒரு ஹதீஸ், முஸ்லிம்லே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிகழ்வு. இது உம்முல் ஃபதுல் பின்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஷாமுக்கு அனுப்பி வைக்கிறார். ரமதானுக்கு முன் குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாமுக்கு சென்று ரமதானுடைய கடைசி பகுதியில் திரும்பி வருகிறார். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு உரையாடலில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் எப்பொழுது பிறை பார்த்தீர்கள்? அதற்கு இந்த குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார், நாம் வெள்ளிக்கிழமை இரவு வியாழன் பின்னேரம் பார்த்தோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள், ஷாமுடைய மக்களும் பார்த்தார்கள். எனவே நாம் அன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தோம். மதீனாவில் ஹிஜாஸை அடிப்படையாக கொண்டவர்கள் சனிக்கிழமை பின்னேரம்தான் பிறை பார்த்து, சனிக்கிழமை இரவு பிறை பார்த்து அவர்கள் ஆரம்பித்து இருக்கிறார்கள். இந்த இடத்தில் குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள், அவலா தக்தஃபி பிருயதி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் கண்ட அந்த பிறை, அந்த சாட்சியம் உங்களுக்கு ஏன் போதாது? அவர்கள் பிறை கண்ட சாட்சி இப்போ நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். எனவே நாம் ஒரு நோன்பை கலாசை செய்துவிட்டு எங்களுக்கு ஷாமுடைய பிறை எடுக்கலாமே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்துகிறாங்க, இவ்வாறல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டிய முறை அவருடைய நாட்டின் பிறையை வைத்தே அவருடைய மாதங்களை கணிக்க வேண்டும் என்பது இந்த முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவித்த முஹத்திஸீன்கள் எடுத்து பார்த்தாலும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நாயர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பிடும் பொழுதும் அவருடைய நாட்டுக்குரிய பிறை அவரவருக்கு என்ற தலைப்பு கொண்டிருக்கிறார். அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, முஹத்திஸீன்கள் அனைவரும் இதனை அடிப்படையாக வைத்து விளங்கியது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாகவே காட்டும். இப்பொழுது நாம் அது பிரச்சனையாக பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய காலம் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. முஹத்திஸீன்கள் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார்கள், அனைவர்களுடைய இஜ்மா மாற்று கருத்து இல்லை, அவருடைய தேசத்தின் பிறையை அவர் எடுக்க வேண்டும் என்பது. இதற்கு அழகான ஒரு உதாரணம் தான் சூரியன், சந்திரன் இந்த உலகை சுழன்று வந்து கொண்டிருக்கிறது.
மக்ரிப் தொழக்கூடியவர் யாருக்கு சூரியன் மறைந்தால் மக்ரிப் தொழ வேண்டும்? எங்கேயோ ஒரு நாட்டில் மறைந்து விட்டது, இங்கே நான் மக்ரிப் தொழப் போகிறேன். இது மார்க்கமிடம் அளிக்கவில்லை. மக்ரிப் நீ தொழ வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு சூரியன் மறைய வேண்டும். துஹர் நீங்கள் தொழ வேண்டுமாக இருந்தால் ஜவாலுடைய நேரத்திலிருந்து சூரியன் உங்களுக்கு சாய்ந்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு நாட்டில் சூரியன் மறைந்ததையும் இன்னும் ஒரு நாட்டில் ஃபஜ்ர் உதயமானதையும் வைத்து நீங்கள் உங்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றப் போவதில்லை. இதே போன்று சந்திரனும் நீங்கள் உங்களுடைய காலங்களை நீங்கள் கணிப்பதற்கு, அது உங்களுக்கு உதித்தால் நீங்கள் எடுக்க வேண்டும், உங்களுக்கு மறைந்தால் நீங்கள் பூர்த்தியாக வேண்டும். இதுதான் மார்க்கமே தவிர இதற்கு பல ஹதீஸ்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் இமாம் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதா நடைபெற்ற அந்த வருடம் கூட மக்கா வாசிகள் ஒரு தினத்திலும் மதீனா வாசிகள் ஒரு தினத்திலும் அந்த துல் ஹிஜ்ஜா மாதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட தாபியங்களுடைய காலம் எடுத்து பார்த்தார். மதீனாவுடைய ஃபுகஹாக்களில் ஃபுகஹா சபா என்று 7 மிக பெரும் மார்க்க அறிஞர்கள் காணப்பட்டார்கள். சாலிம் காசிம் என்ற 2 அறிஞர்கள், இவர்களிடம் ஒரு செய்தி வருகிறது, இஸ்தாரா என்ற ஊரில் பிறை கண்டதாம். இவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், மாலனா வலி இஸ்தாரா, மாலனா வலி இஸ்தாரா, நாங்கள் எங்கே, இஸ்தாராவாசிகள் எங்கே இருக்கிறார்கள்? அந்த பிறை அவர்களுக்கு, இந்த பிறை எங்களுக்கு. இது தாபியங்களுடைய காலம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த முஸ்லிமுடைய ஹதீஸை அறிவித்த இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் ஷாமிலே பிறை கண்டதாக வேறொரு சந்தர்ப்பத்தில் அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், லனா ஹிஜாசுனா வலஹும் ஷாமுஹும், ஹிஜாஸ் எங்களுக்கு, ஷாம் அவர்களுக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் வித்தியாசமான நாட்களில் ஹிஜாஸ் வாசிகளே வேறு வேறு நாடுகளில் பிறையை கொண்டாடி இருக்கிறார்கள். அதே போன்று தாபியங்களுடைய காலம், அதற்கு பிறகு வந்த காலம் முஹத்திஸீங்கள் சஹலரும் இந்த பிறை விவகாரத்தில் சர்வதேச பிறை என்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. சர்வதேச பிறைக்காரர்கள் எதனை அடிப்படையாக ஆதாரம் வைக்கிறார்கள் என்று நாம் பார்ப்பதாக இருந்தால் ஒரு ஹதீஸ் வருகிறது. கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் பிறை பார்க்கிறார்கள், பிறை தென்படவில்லை. மறுநாள் ஒரு ஒட்டக கூட்டம் வருகிறது. மாலை வந்து கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் பிறை கண்டோம். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை எடுத்து மறுநாள் பெருநாள் கொண்டாடுமாறு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்பொழுது தகவல் கிடைத்ததோ அப்பொழுது அவர்கள் தீர்மானத்தை எடுத்து இருக்கிறார்களே. எனவே செய்தி கிடைத்ததும் நாம் ஆரம்பிக்க வேண்டும், எந்த நாடு என்பதை நாம் பார்க்கக்கூடாது என்ற ஒரு வாதத்தை இவர்கள் இந்த ஹதீஸை வைத்து இருக்கிறார்கள். உண்மையில் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த அந்த செய்தி என்பது அது ஹிஜாஸில் மதீனாவுக்குள் நடந்த ஒரு நிகழ்வா அல்லது வேறு நாடுகளிலிருந்து வந்த ஒரு நிகழ்வா என்று பார்க்கும் பொழுது உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒரு ஒட்டகம் முழு நாளும் நடந்தாலும் 28 மைல்கள் தான் அதனால் நடக்க முடியும். எனவே பிறை கண்டவர்கள் மாலை நேரம் பிறை கண்டிருப்பார்கள், இரவு தங்கியிருப்பார்கள், ஃபஜ்ருக்கு பிறகு அவர்கள் பயணத்தை தொடங்கி மதீனாவுக்கு வந்து சேர்ந்திருப்பார்கள். சுமாராக ஒரு 15 கிலோமீட்டர்களுக்குள்ளால் தான் இவர்கள் பார்த்த பிறையை தவிர வேறு நாடுகளில் பார்த்த ஒரு பிறையை கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றதாக எங்கேயும் ஹதீஸில் கிடையாது. இன்னும் ஒரு அறிவு ரீதியான ஒரு கேள்வி, அவர்களுக்கு குர்ஆனிலோ சுன்னாவிலோ ஆதாரம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், லைலத்துல் கத்ருடைய இரவு. ஒரு நாட்டுக்கு லைலத்துல் கத்ர் ஒரு தினத்தில் வருகிறது. உதாரணமாக ஐந்தாம் தினமன்று பல நாடுகள் லைலத்துல் கத்ர், 6ஆம் தினத்திலே இலங்கை போன்ற நாடுகள் லைலத்துல் கத்ர், அங்கே ஒரு லைலத்துல் கத்ர், இங்கே ஒரு லைலத்துல் கத்ர், அதே போன்று அங்கே ஒரு அரஃபா, இங்கே ஒரு அரஃபா, இது போன்று நடப்பதற்கு இடம்பாடு இருக்கிறதா? உண்மையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மார்க்கம் இது போன்ற விடயங்களில் எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. காரணம், உதாரணமாக ஜும்மாவில் இமாம் ஹொத்துபாவில் நடு இருப்பு அமரும் பொழுது கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூலாக்கப்படும் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே எந்த நாட்டில் எந்த இமாம் இருந்தால் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய இமாமா அல்லது சவுதியில் மிம்பரில் இருந்த இமாமா? எனவே அந்த துஆவுடைய பிரார்த்தனை அங்கீகாரம் வித்தியாசப்படுகிறது. முதல் வானத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை மலக்கை அனுப்பி கேட்கிறான், அலாமி முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரா, உங்களுடைய பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா, கேளுங்கள் நான் கொடுக்கிறேன். இந்த சஹருடைய பாக்கியம் என்பது எந்த நாட்டவர்களுக்கு கிடைக்கும்? அந்தந்த நாட்டவர்களின் சஹருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே இது ஒரு அறிவு ரீதியாகவும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்களே தவிர ஆதார ரீதியாக அடிப்படையற்ற ஒரு வாதம் தான் இந்த சர்வதேச பிறை. ஷேக் அவர்கள், அதாவது நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரமும் நெருங்கிவிட்டது. ஆனால் இலங்கை முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற ஒரே ஹவா என்று சொன்னால், அதாவது ஒரே நாளில் எங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவதற்கு சந்தர்ப்பமே கிடைக்காதா? ஏனென்று சொன்னால் சர்வதேச பிறையை பின்பற்றி கொண்டாடுகின்றவர்களும்
அவர்கள் சார்ந்த உலமாக்கள் சொல்வதைத்தான் கேட்கின்றார்கள். உள்நாட்டு பிறையிலே பிறநாள் கொண்டாடுகின்றவர்களும் அவர்கள் சார்ந்த உலமாக்கள் சொல்வதை தான் கேட்கின்றார்கள். கணிப்பீட்டிலே பிறையை கொண்டாடுகின்றவர்களும் அவர்கள் சார்ந்த உலமாக்கள் சொல்வதை தான் கேட்கின்றார்கள். இறுதியிலே பார்க்கின்ற பொழுது இந்த ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை இந்த உலமாக்கள் தான் அதிலே பிரிவை ஏற்படுத்துகின்றார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் கூட மக்களுக்கு ஏற்படுகிறது. சில வீடுகளிலே வாப்பா பெருநாள் கொண்டாடுகிறார், மகன் நோன்பு நோக்கிறார், அங்கே மகள் இரண்டும் கெட்ட நிலையிலே இருக்கிறார். இப்படியான பல அவல நிலைகளும் இருக்கிறது. ஒரு செகண்ட்களில் பதில் எதிர்பார்க்கிறேன். இப்படியான இந்த நிலைக்கு தீர்வு கிடைக்காதா? உண்மையில் மார்க்க விடயங்களை தகுந்த உலமாக்களிடம் கற்பதின் மூலமாக இதற்கான பிரச்சனைகளை முடித்துக்கொள்ள முடியும். ஏனெனில் அவருக்கென்ன ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர் கேட்கக்கூடிய பணி மட்டும்தான் சரி என்பதை அவர் நினைத்து கொண்டு பல கிளர்ச்சிகளை ஏற்படுத்துகிறார். எனவே இந்த வகையில் மார்க்க ரீதியான அறிவுகளை குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் உலமாக்கள் எவ்வாறு மார்க்கத்தை விளங்கினார்களோ, சலஃபு சாலிஹீன்கள் எவ்வாறு விளங்கினார்களோ, தாபியங்கள் எவ்வாறு விளங்கினார்களோ, முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எவ்வாறு விளங்கினார்களோ, இந்த விளக்கத்தின்படி நாமும் விளங்குவதற்கு முயற்சி செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஒற்றுமை முடிக்கலாம். ஒரு உதாரணத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இலங்கையில் இந்த தராவியுடைய தொழுகை ஒரு காலம் அனைவரும் ஒற்றுமையாக 20 ரக்காத் தொழுது வந்தோம். புதிய ஒரு கருத்து வந்தது, இல்லை தராவி என்பது 8 தான். பாரி அளவில் முயற்சி அதற்கான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டு 20 தொடக்கூடியவர்கள் பிதத்காரர்களும் இவர்கள் தான் நபி வழி என்று கூறி அவர்கள் 8 ஆக்கினார்கள். இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? 8 என்று தராவிகே கிடையாது. 8 தொழக்கூடியவர்களும் வழிகேடர்கள். இப்போ அவர்களுடைய வாதம் இல்லை தஹஜ்ஜுத் தான் தொழணும். அப்போ இதுவரை காலமும் கட்டமாக அவர்கள் மார்க்கத்தை படிக்கும் பொழுது தெளிவு பெற மாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இல்லாவிட்டால் குர்ஆன் சுன்னா ஒரு அழகான பாதையில் எங்களை வழிநடத்துகிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், தரக்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தின் பைதா, தெளிவான ஒரு வெளியில் உங்களை விட்டு சென்றிருக்கிறோம். முஸ்லிம்கள் ஒற்றுமையானவர்கள். எப்பொழுதும் மார்க்கத்தை வைத்து பிளவுபடும் அளவுக்கு இஸ்லாம் மார்க்கம் என்பது பிளவை வலியுறுத்தவில்லை, ஒற்றுமையை தான் வலியுறுத்துகிறது. எப்பொழுது அறிவு அந்த இடத்தில் நாம் பெறுகிறோமோ ஒற்றுமையாக அறிவுபூர்வமாக முன்னெடுத்து செல்லலாம். நல்லது ஷேக் அவர்களே. இன்ஷா அல்லாஹ் ஒற்றுமை என்னும் கயிற்றை நாம் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்தளவோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மிகச்சிறந்த விளக்கத்தை வழங்கிய ஸ்ரீலங்கா சரியா கவுன்சிலின் உப செயலாளரும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை குழு உறுப்பினரும் தெஹிவலை மஹமூதியா அரபு கல்லூரியின் அதிபருமான அல் ஒஸ்தாத் அஜ்மீர் ஹசனி ஹஸ்ரத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஷேக் அவர்களே. நல்லது ரசிகர்களே, நாங்கள் இந்த அளவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திப்போம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அஃபான் உடையாரோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் அஃபாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.